Tamil Bible Study. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். வேத பாடம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 27ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவின் குமாரன் அசரியா ராஜாவானான். இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் அப்படின்னு சொன்னா நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இது யெரொபெயாம் 2. யெரொபெயாம் 2. முதல் யெரொபெயாம் ரெகொபெயாமின் நாட்களில் அவன் இஸ்ரவேலில் ராஜாவாக இருந்தான். சாலமோனுடைய குமாரன் யூதாவில் ராஜாவாக இருக்கும்போது யெரொபெயாம் அந்த தேசத்தை ஆண்டவர் பிரித்து யெரொபெயாம் கையில் ஒப்பு கொடுத்தார். இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அப்போ இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமுடைய 27ஆம் வருஷத்துல யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவின் குமாரன் அசரியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். ரொம்ப வருஷம் யூதாவை அரசாண்ட ராஜாக்களில இந்த அசரியா அப்படின்றதான இந்த ராஜாவும் ஒருவன். யூதாவின் ராஜாவாகிய அசரியா. தாவீது எத்தனை வருஷம்? 40 வருஷம் ஏறக்குறைய. சவுல் ஒரு 40 வருஷம். இப்படிதான் பாத்தீங்கன்னா இருந்தாங்க. ஸோ இந்த ராஜா ரொம்ப வருஷம் அரசாண்டிருக்கான். இவனுக்கு இன்னொரு பேரும் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, இவனுக்கு 13வது வருஷத்துலேயே அதுக்கான ப்ரூஃப் இருக்குமே. யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் 39ஆம் வருஷத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்போ இவனுக்கு இன்னொரு பேர் இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா உசியா. உசியா ராஜானா உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்ல. உசியா பேர் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? ஏசாயால கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? உசியா அதே ராஜா தான், ஒரு சந்தேகமே இல்லை. இவனை குறித்து நீங்க அதிகமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இவன் ஒரு பவர்ஃபுல் கிங்கா தான் இவன் காணப்பட்டான். ஏன் அப்படின்னு சொன்னா, இவன் ராஜாவாகும் பொழுது பாத்தீங்கன்னா என்ன சூழ்நிலையில காணப்பட்டது அப்படின்னு சொன்னா, அமத்சியா, இவனுடைய தகப்பனாகிய அமத்சியா சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தான். அதுவும் இல்லாம இஸ்ரவேலின் ராஜா இந்த தேசத்துக்கு விரோதமா எருசலேமின் மதில்களை எல்லாம் இடித்து போட்டான். அப்படி ஒரு சிறுமைப்பட்ட நிலை. அது மாத்திரமல்ல, ஆலயத்திலே காணப்படுகிறதான பொக்கிஷங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போனாங்க. அப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம். போன அதிகாரத்துல நம்ம வாசித்தோம். அது போன அதிகாரம், அதற்கு முந்தின அதிகாரத்துல. அப்ப அமத்சியா தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் ஒரு காரியத்தை தொடர்ந்து நம்ம வாசித்து கொண்டே வந்தோம். என்ன அப்படின்னு சொன்னா, மேடைகள் இன்னும் அகற்றப்படவில்லை அப்படின்றதான ஒரு வார்த்தையை நம்ம வாசித்து கொண்டே வந்தோம். அப்ப அவனுடைய நாட்களில் பாத்தீங்கன்னா யூதா தேசம் முதலாக ரொம்ப சிறுமைப்பட்ட நிலையிலே காணப்பட்டது. இஸ்ரவேல் தேசம் அந்த யெரொபெயாம் 2 அப்படின்றதான அந்த 2ஆம் யெரொபெயாமின் நாட்களில் கொஞ்சம் செழிக்க ஆரம்பித்திருந்தது. ஸோ இவன் பாத்தீங்கன்னா இந்த பேர் என்ன, அசரியா அல்லது இன்னொரு பேரு உசியா ராஜா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவனுடைய பேரு. இவனை குறித்து நீங்க சொன்ன மாதிரி ஏசாயால பார்க்கும்போது, ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தை உங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அப்படியானால் ஒரு விசேஷமான ஒரு தருணத்துல இந்த தரிசனம் உண்டாகுது. ஏன்னா உசியா ராஜா 52 வருஷங்கள் ராஜ்யபாரம் பண்ணி அவன் ஒரு பவர்ஃபுல்லான கிங்கா அவன் பாத்தீங்கன்னா யூதா தேசத்துல காணப்பட்டான். அவன் மரித்த போது ஒரு லீடர் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில தான் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் இந்த தரிசனத்தை காண்பிக்கிறார். அவன் சேனைகளின் கர்த்தர் அந்த மகிமையினாலே தேவாலயம் நிறைந்திருக்கிறதை கண்டான் என்று சொல்லி எல்லாம் அப்படி வாசிக்கிறோம். ஆண்டவர் அவனோடு கூட பேசின காரியங்கள்லாம் அதுல அடங்கி இருக்குது. ஸோ இவனை குறித்து தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். 3வது வசனம், 2 ராஜாக்கள் 15ல 3வது வசனம். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். அப்ப இவன் செம்மையானதை செய்யறான். அமத்சியா போல செம்மையானதை செய்கிறான். ஆனாலும் கூட கர்த்தர் எதிர்பார்த்ததான ஒரு காரியத்தை இவன் செய்யாம இருந்தான். என்னன்னா, அந்த மேடைகள் அகற்றப்படாம காணப்பட்டது. ஜனங்கள் இன்னும் பாத்தீங்கன்னா அந்த மேடைகளின் மேல
பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். இது ஏதாவது புரியுதா உங்களுக்கு? மேடைகளுக்கு என்ன காரணம்? யார் மேடைகளை வந்து ஏற்படுத்தினா? ஏன் மேடைகள் வந்து கண்டினியூ ஆகுது? ஏன் இந்த நாட்களில, அதாவது இந்த ராஜாக்கள் நாட்கள்ல இந்த மேடைகள் வந்து அருவருப்பாக பார்க்கப்பட்டது? சாலமோன் நாட்கள் தான், நிச்சயமா சாலமோன் நாட்கள்ல தான் இது தொடங்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பாக வந்து மேடைகள் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஏற்படுத்தினதான காரியம் தான். அதற்கான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்து ஆண்டவர் பலியிடுகிறதற்காக, எப்படின்னா ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்பாக. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம 1 ராஜாக்கள் படிக்கும்போது ஆரம்பத்திலையா அல்லது 2 ராஜாக்கள் கடைசிலையா, 2 சாமுவேல் கடைசிலையான்னு தெரியல, சாமுவேல் வந்து பலியிடுகிறதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடைகளை பயன்படுத்தினா, அதில் ஏறனா இறங்கினா, அப்போதான் வந்து ஆண்டவர் வந்து இந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அப்போ சவுல் போய் அங்கே சாமுவேலை மீட் பண்ணுறதும் அங்கே அபிஷேகிக்கப்படுகிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ உங்களுக்கு எடுத்து அதில் காமிக்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா இது வந்து அவசியமாக பைபிள் ஸ்டடின்றதுனால நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதான காரியம். மேடைகள் அகற்றப்படவில்லை, மேலைகள் அகற்றப்படவில்லைன்னு தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிறோமே, இது என்ன? 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள் காணப்படும். உதாரணத்துக்கு 12, 13 வசனங்கள், 14 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்களேன். மேடைகள்லே அருவருப்பானதா அப்படியானா அப்படி அல்ல. அதற்கு அவர் இருக்கிறார் என விசாரிக்கிறான். சவுல் வந்து விசாரிக்கும் போது, இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், தீவிரமாய் போங்கள், இன்றைக்கு ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடினால் இன்றைய தினம் பட்டணத்திற்கு வந்தார். நீங்கள் பட்டணத்திற்குள் பிரவேசித்த உடனே அவர் மேடையின் மேல் போஜனம் போகிறதற்கு முன்னே அவரை காண்பீர்கள். அவர் வரும் மட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள். பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார். பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள். உடனே போங்கள், இந்நேரத்திலே அவரை கண்டுகொள்ளலாம் என்றார்கள். யாருன்னா சாமுவேல் தீர்க்கதரிசியை கண்டுகொள்ளலாம் என்று. அவர்கள் பட்டணத்திற்கு போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்த போது, இதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறி போகிறதற்காக அவர்களுக்கு எதிர்பட்டு வந்தான். அப்படியே தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது தீர்க்க தரிசனமா சவுலுக்கு சொல்லுகிறதெல்லாம் 19ஆம் வசனத்துல இருக்கு. அந்த அதிகாரத்தை நீங்க அப்புறம் வாசித்து கொள்ளுங்க. அப்ப மேடை வந்து அதுல பலியிடுகிற காரியம் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமாய் இருந்தது. அதற்கப்புறம் இது என்ன பிரச்சனை அப்படின்றத பார்க்கலாம். நம்ம 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, 1 ராஜாக்கள் 3:2 3வது வசனமும் வாசிக்கலாம். எடுத்துட்டீங்களா? அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். அது வரைக்கும் வந்து அக்செப்டபிளா காணப்பட்டுச்சு. 3வது வசனம் பார்க்கிறோம். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான், ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த காரியம் நடக்குது. ஓகே, ஆலயம் கட்டப்படலை. 4வது வசனம், அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். இதெல்லாம் நடந்தது. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ஆலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்து, அந்த ஆலயம் கட்டப்பட்டதுன்னா என்ன, பலிபீடம்லாம் வெளிப்பிரகாரம் பலிபீடம் எல்லாம் கட்டப்பட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா பலிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆலயம் வந்து அபிஷேகிக்கப்பட்ட பின்பும் கூட சாலமோன் வந்து இதை அகற்றாம அப்படியே காணப்பட்டான். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 11:7 பாருங்களேன். 1 ராஜாக்கள் 11:7. அப்போது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலேகிக்கும் மேடையை கட்டினான். அப்ப யெகோவா என்கிறதான இஸ்ரவேலின் தெய்வத்திற்கு மேடைகள் காணப்பட்டது, அது அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வந்து ஆலயம் கட்டின பின்பு அதுல என்ன பண்ணக்கூடாது, அதை அனுமதிக்கூடாது. அது டெம்பரரியான ஒரு காரியம் இல்லையா? ஆனால் அதை விட்டு வைத்தது மாத்திரமல்ல, சாலமோன் தன்னுடைய நாட்கள்ல அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான் அப்படின்னா, விக்கிரக தோப்புகள்லாம் உண்டாக்கின போது இந்த மோவாபியரின் தெய்வமாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரருடைய தெய்வமாகிய மோலேகுக்கும் எருசலேமுக்கு எதிர இருக்கிற மலையில அவன் மேடைகளை உண்டு பண்ணினான். இது வந்து சாலமோனுடைய காலம். இப்ப சாலமோன் என்ன பண்ணியிருக்கணும், ஆலயத்தை கட்டின போது, எருசலேம் தேவாலயத்தை கட்டின போது என்ன பண்ணியிருக்கணும், அவன் இப்போ வந்து ஆசரிப்பு கூடாரம் வந்து அவசியம் இல்லை, அதே மாதிரி வந்து மேடைகள் வந்து பலி செலுத்துவதற்கு அவசியம் இல்லை, அதை வந்து நீக்கி இருக்கணும். ஆனா அதை அப்படியே விட்டபடினாலே இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க, அதிலே தொடர்ந்து தங்களுடைய தெய்வமாகிய யெகோவாவுக்கு பலியிடுகிறன்ட்டு இது கொண்டிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம சாலமோன் வந்து பாத்தீங்கன்னா வேற தெய்வங்களுக்கும் மேடைகளையும் உள்ள கொண்டு வந்துட்டான். அதனால இந்த சுச்சுவேஷன் நல்லா உங்களுக்கு புரியணும்.
அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து திரும்ப திரும்ப எத்தனையோ ராஜாக்கள் கடந்து வந்த பின்பும் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக செம்மையாய் காணப்பட்டார்கள், ஆனாலும் மேடைகள் அகற்றப்படலை, ஆனாலும் மேடைகள் அகற்றப்படலை அப்படின்னு சொல்லுகிறதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, டெம்பரரியான அந்த செட்டப் வந்து பெர்மனண்டான ஒரு செட்டப் வந்த பிறகு மாறிடணும், அதுதானே. இப்ப இந்த ஆலயம் என்பது எருசலேமிலே கட்டப்பட்டது. அது வந்து பாத்தீங்கன்னா அப்ப பெர்மனன்ட் செட்டப். எப்போ எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு, அதாவது தேவன் மனிதனாக வெளிப்பட்டு அவர் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் நம்மை விலைக்கிரயமாய் வாங்கின பின்பு நம்முடைய சரீரமானது அவருடைய ஆலயம். அப்படி அப்ப நம்முடைய சரீரம், விசுவாசிகளுடைய சரீரம் அவருடைய ஆலயமான பின்பு பில்டிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, எருசலேம்ல இருக்கலாம், எங்க இருந்தாலும் அந்த பில்டிங்ஸ் வந்து என்னாச்சு, டெம்பரரி, அங்கதான் தேவன் வாசம் பண்ணுகிறார் அப்படின்ட்டு மாத்திரம் நம்புவோம் என்று சொன்னால் அது அர்த்தம் இல்லை. அந்த இடத்துல ஜனங்க கூடுகிறபடினால் அங்க தேவன் வந்து உலாவுகிறார் அப்படின்னா ஓகே. ஆனால் அந்த இடம் பரிசுத்தமான இடம், அங்கு மட்டும்தான் தேவன் உலாவுகிறார், அங்கே நான் அவரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னா தவறு செய்கிறோம். ஏன் என்று சொன்னால், இந்த மேடைகள் அனுமதிக்கப்பட்ட காரியமா இருந்த காலம் முடிந்து ஆலயம் கட்டப்பட்ட பின்பு பலிபீடம் வெளிப்பிரகாரத்துல, ஆலயத்து வெளிப்பிரகாரத்துல வந்த பிறகு நீங்க மேடைகளில என்ன பண்ண முடியாது, பலிகளை செலுத்தி தூபம் காட்ட முடியாது. அப்ப அதை போலதான் இன்றும் அந்த நாட்களிலே வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் டெம்பரரியான ஒரு செட்டப்பை கொடுத்திருந்தார். என்ன அப்படின்னு சொன்னா, விசுவாசம் வருகிறதற்கு முன்பே அல்லது கிறிஸ்து வருகிறதற்கு முன்பு நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில பலிகள் செலுத்தப்பட வேண்டியதா இருந்தது, இரத்த பலிகள் வந்து செலுத்தப்பட வேண்டியதா இருந்தது. அப்ப மிருகங்களின் பலினாலே அதை விசுவாசித்து செலுத்துகிறவர்கள் என்ன பண்ணாங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு போனார்கள். அவர்கள் திரும்பவும் அடுத்த பஸ்காவுக்கு வந்து என்ன பண்ணாங்க, திரும்பவும் குற்ற உணர்வு வந்தபடியினாலே அவர்கள் திரும்பவும் வந்தாங்க. ஆனால் பெர்மனண்டான பலி என்று சொல்லப்படுவது, தேவன் இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டு தன்னுடைய சரீரத்தை நமக்காக பூரண பலியாக ஒப்பு கொடுத்த பின்பு வேறொரு பலி என்பது செலுத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இனி வந்து மிருகங்களுடைய பலியினாலே நம்முடைய என்னதான் விசுவாசித்து மிருகங்களை நம்ம நேர்ந்து கொண்டு பலிகளை செலுத்தினாலும் நம்முடைய பாவம் என்பது மன்னிக்கப்படாது. ஏன் என்று சொன்னா, பெர்மனண்டான சொல்யூஷன் தேவனாலே கொடுக்கப்பட்டாயிற்று. அப்ப எப்பொழுதுமே அந்த டெம்பரரியான காரியம் என்பது, தற்காலிகமான அந்த நியமம் என்பது ஒரு பெர்மனண்டான நியமம் உண்டாகிற வரைக்கும் தான். அப்ப அந்த டெம்பரரின்றதை எதை நோக்கி நம்ம நடத்தும், டெம்பரரின்னு நீங்க கேட்டீங்கனாலே அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அது பூரணப்படுத்தாது. மீனிங் டெம்பரரி அப்படின்னு சொன்னாலே அது பூரணப்படுத்தாது, இன்னும் 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 அப்படின்னு. அப்ப நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவை நோக்கி நடத்துகிறது. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதான பலிகள் எல்லாம் கிறிஸ்துவை நோக்கி நம்மை நடத்தி செல்லுகிறது. அப்போ நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில அல்லது பிரமாணத்தின் அடிப்படையில, நியமங்களின் அடிப்படையில கட்டப்பட்டதான அந்த ஆலயமானது எதைதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, ஆசரிப்பு கூடாரமாய் இருந்ததை தான் ஸ்டாப் பண்ணுச்சு. அடுத்து இப்ப கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா நமக்காய் பலியாய் நம்மை ஆலயமாய் தெரிந்து கொண்ட பின்பு அந்த ஆலயங்கள் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரியா மாறிடுச்சு. நம்ம கூடுகிறதற்காக நம்ம என்ன அதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒழிய தேவன் வாசம் பண்ணுகிற இடம் என்று சொல்லி அந்த ஆலயத்தை சொல்லக்கூடாது. ஏன்னா கைகளால் செய்ததான ஆலயங்களில தேவன் வாசம் பண்ணுகிறது இல்லை. இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிந்திருக்கும். அப்ப அடிப்படையா இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, சாலமோன் ஒரு நல்ல ராஜாவாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி யாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியமாகிய தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பாக்கியத்தை பெற்றிருந்தும் கூட அவன் வந்து பாத்தீங்கன்னா என்னத்தை ஸ்டாப் பண்ணணுமோ அதை என்ன பண்ணான், ஸ்டாப் பண்ணாம விட்டுட்டான். பெரிய காரியத்தை இந்த பக்கம் செஞ்சான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு காரியத்தை செஞ்சிருக்கணும், இதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கணும். அதை அவன் வந்து ஸ்டாப் பண்ணாம இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையிலே வந்து பாத்தீங்கன்னா என்னதான் செய்ய வேண்டியதா இருந்தது அவன் அப்படின்னு சொன்னா, மற்ற அந்நிய தெய்வங்களுக்கும் மேடைகளை கட்ட ஆரம்பிச்சு. இந்த பக்கம் யெகோவாவுக்கு மேலே மேடை கட்டிட்டான், இந்த பக்கம் யெகோவாவுக்கு காணப்பட்ட மேடைகளை விட்டுட்டான், இந்த பக்கம் என்ன பண்ணான், மற்ற தெய்வங்களுக்கு மேடைகளை கட்டினான். இது நீங்க ராஜாக்கள்ல நிறைய வாசிலே வந்துட்டீங்க. இது வரைக்கும் நல்ல நல்ல ராஜா அப்படின்ட்டு நம்ம இப்ப அமத்சியாவை பார்த்தோம், அமத்சியாவினுடைய குமாரனாகிய உசியா அல்லது அசரியாவை பார்க்கிறோம், அமத்சியாவுடைய தகப்பனை பார்த்தோம், அவனும் நல்ல ராஜா தான். யோவாஸ்ல அவனும் நல்ல ராஜா தான். என்ன அப்படின்னு சொன்னா, அவன் தன்னுடைய தகப்பனை போல நல்ல ராஜாவா இருந்தான், ஆனா தாவீதை போல இல்லை அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரிதான் இவனும் அமத்சியாவுக்கும் தாவீதை போல அல்ல, ஆனால் வந்து செம்மையானவனாய் தன்னுடைய தகப்பனை போல செம்மையானவனாய் காணப்பட்டான். வாசிக்கிறேன் பாருங்க திரும்பவும்.
3வது வசனம் பாருங்க. அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் செய்தான். யாருன்னா இந்த உசியா என்கிறதான அசரியா, அந்த யூதாவின் ராஜா. மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. யாருடைய நாட்கள் தான் முதல் இந்த மேடைகள் கம்ப்ளீட்டா அகற்றப்படும் அப்படின்னு சொன்னா எசேக்கியா ராஜாவினுடைய நாட்கள். அடுத்த அதிகாரம், அதுக்கு அடுத்த அதிகாரத்துல ஒரு எசேக்கியா என்கிற யூதா ராஜாவுடைய நாட்கள் தான் அந்த மேடைகள் எல்லாம் அவன் என்ன பண்ணுவான், தகர்த்து போடுவான். சரி, 5வது வசனம். கர்த்தர் இந்த ராஜாவை வாதித்ததினால் அவன் தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து தனித்து ஒரு வீட்டிலே வாசம் பண்ணினான். ராஜாவின் குமாரனாகிய யோதாம் அரண்மனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். இவன் குஷ்டரோகியா இருந்தபடினாலே அவன் என்ன பண்ணணும், இந்த ஸ்டோரி இதுல ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டாங்க. நம்ம நாளாகமத்தில் எடுத்து இந்த பகுதியை நீங்க வாசித்து பார்க்கலாம். ரொம்ப டீட்டெயில்டா பாத்தீங்கன்னா இது கொடுக்கப்பட்டிருக்கும். ஆரம்பத்திலேயே அவன் குஷ்டரோகியெல்லாம் ஆகல. அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப மேன்மை அடைந்து அவன் தன்னுடைய பெருமையினாலே செய்யக்கூடாத காரியத்தை அவன் செய்தபடினாலே அவனுக்கு குஷ்டரோகம் வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் விலகி இருக்க வேண்டியது இருந்தது. அவனுடைய குமாரன் டிஃபேக்டோ லீடர்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவனுடைய குமாரன் அரண்மனை விசாரிப்பாரனா இருந்தான். அவன் பாத்தீங்கன்னா தேசத்தையும் பாத்தீங்கன்னா ராஜாவுடைய ஸ்தானத்திலிருந்து நியாயம் விசாரிக்கிற வேலையும் அவன் செய்ய வேண்டியதாக இருந்தது. யார் அப்படின்னு சொன்னா அவனுடைய குமாரனாகிய யோதாம் என்பவன். அவனும் இவனை மாதிரியே நல்ல ராஜா என்கிறதான பெயர் எடுத்தான். அதற்கு பின்பு நம்ம பார்க்கலாம் அவனை குறித்து. 5வது வசனம் இவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம 2 நாளாகமத்துல போய் பார்க்கும்போது அதிக டீட்டெயில்ஸ் அதுல காணப்படும். ஏன்னா நீங்க 2 ராஜாக்கள் 15 வாசிக்கும் போது அசரியா என்கிறதான இந்த ராஜா இவ்வளவு பெரிய ராஜாவா அப்படின்லாம் நீங்க யோசிப்பீங்க. ஆனா ரியலி பாத்தீங்கன்னா ஒரு கிரேட் கிங்கா தான் காணப்பட்டான். 2 ராஜாக்கள் 26ல எக்ஸாக்ட்லி அங்க ஸ்டார்ட் பண்ண மாதிரியே தான் 26ஆம் ஸ்டார்ட் பண்ணுது பாருங்களேன். அப்போது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து இங்க உசியா அப்படின்னு போட்டிருக்கு, அசரியான்னு போடல, உசியான்னு போட்டிருக்கு. ஆனா சேம் தான். அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். ராஜா தன் பிதாக்களோடைய நித்திரை அடைந்த பின்பு இவன் ஏலோத்தை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். சிறுமைப்பட்டிருந்த யூதா எப்படி இந்த உசியாவினுடைய நாட்கள்ல மேன்மை பெறுகிறது அப்படின்றதுக்காக அதிக டீடைல்ஸ் கிடைக்கும். இதுல உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்த 52 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். அவனுடைய தாயின் பேரு எக்கோலியால். அங்க இருக்கிற அதே டீட்டெயில். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடைய யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். பெலிஸ்தரையும் கூர்பாகியிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகூனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலம் கொண்டான். அப்போ உசியானுடைய பீரியட் பாத்தீங்கன்னா ரொம்ப பாத்தீங்கன்னா அந்த யூதா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிங்டமா மாறுது. 9வது வசனம். உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். அவனுக்கு பள்ளத்தாக்குகளிலும் சமபூமியிலும் அநேக மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளியிலேயும் பயிர்க்குடிகளும் திராட்சை தோட்டங்களும் உண்டாயிருந்தபடியால் அவன் வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மை பிரியனாயிருந்தான். உசியாவுக்கு யுத்த வீரரின் சேனையும் இருந்தது. அது சம்பிரதியாகிய ஏயலினாலும் ஆதிக்கக்காரனாகிய மாசேயினாலும் லக்கம் பார்க்கப்பட்டபடியே ராஜாவின் பிரபுக்களில் ஒருவனாகிய அனனியாவின் கீழ் வகுப்பாய் சேவகம் பண்ண புறப்பட்டது. சரி, அப்படியே பார்த்துட்டே வந்தா எவ்வளவு பவர்ஃபுல்லான கிங் அப்படின்றத நீங்க வரிசையா பார்த்துட்டே வந்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, 16வது வசனத்துக்கு போயிடுவோம். அவன் பலப்பட்ட போது, இப்படி அவன் பவர்ஃபுல்லான கிங்கா மாறின போது, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். எப்படி ஒரு பக்தியான ஒரு மனுஷன், ஒரு நல்ல ராஜா, செம்மையானவன் ஏன் இப்படி ஆகிறான் அப்படின்றது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டியதான ஒரு காரியம். மனுஷன் ஏன் இப்படி ஆகிறான் அப்படின்ட்டு. சரி, ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். 17வது வசனம். ஆசாரியனாகிய அசரியாவும்
இவன் வேற ஒரு அசரியா, இவன் ஆசாரியனாகிய அசரியா. இந்த ராஜா பேரும் அசரியா, அசரியா என்கிற உசியா. ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடைய கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அப்போது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியருடைய கோபமாய் பேசுகிற போது, ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரண்மனை விசாரணைக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். இப்போ எத்தனை வசனங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபுல் அந்த ஹிஸ்டரியை அந்த இடத்துல சொல்லலை. சம்மரியா என்ன பண்ணிட்டாங்க, 2 ராஜாக்கள் 15 சொல்லிட்டாங்க. அதில் எப்படிதான் நம்ம பார்க்கிறோம், மேடைகள் அகற்றப்படலை. 5வது வசனம், கர்த்தர் இந்த ராஜாவை வாதித்ததினால் அவன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாக இருந்து அவன் என்ன பண்ணான், மரித்தான் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டோம். பட் இவ்வளோ பெரிய காரியங்கள் அதில் அடங்கியிருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான மைட்டி கிங்காக அவன் யூதாவில் காணப்பட்டான். ஆனால் என்ன ஆச்சரியமான காரியம், ஏன் இப்படிப்பட்டவன் இவ்வளோ துணிகரமாக ஒரு காரியத்தை செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையை மீறி ஏன் இப்படி செய்யணும்? உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஒன்று மட்டும் தெரியுது, அதாவது இது ஒரு பெரிய ஒரு டெஸ்ட். ஒரு மனிதன் அந்த மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டு, நம்ம பார்த்தோம்ல, அமத்சியாவின் நாட்கள்ல யூதா சிறுமைப்பட்டு இருந்தது. ஆனா இவனுடைய நாட்களில் ரொம்ப பார்த்தீங்கன்னா நிறைய வருஷங்கள் ஆண்டவர் தர்றாரு, லாங் லைஃபை தர்றாரு. லாங் லைஃப்ன்றதை விட அந்த ராஜ்யபார நாட்கள் வருஷங்கள் அதிகம். அப்ப நிறைய அவன் நினைக்கிற காரியங்கள்லாம் என்ன பண்ணலாம், செய்கிற டைம் அவனுக்கு கிடைச்சது. அப்படி இருந்தும் பார்த்தீங்க அப்படி சொன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அதில் 2 நாளாகமத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். எகிப்து வரைக்கும் அவனுடைய மேன்மை பரவி இருந்தது, இந்த பக்கம் பெலிஸ்தியருடைய தேசங்கள் வரைக்கும் பரம்பி இருந்தது. அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கிறோம், எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஜெயம் கிடைத்தது. கர்த்தர் அவனோடு கூட இருந்து காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணினார். அப்படி காணப்பட்டதான ஒரு மனுஷன் நாளுக்கு நாள் நம்ம இந்த வருஷத்துல எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும்படி அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து அப்படி நம்ம வாசிக்கிறோம். அப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிறதெல்லாம் வாய்த்தால் நம்ம என்னதான் நினைப்போம், ஆக்சுவலா ஒரு மனுஷன் செய்கிறதெல்லாம் அவனுக்கு வாய்த்தால் நம்ம எப்படி யோசிப்போம், மனுஷன் பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம நினைப்பான்ல. உண்மைதான், ஒரு பக்கம் அது பெரிய ஆசீர்வாதம். ஆனா அவ்வளவு காரியங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது அப்படின்னும் போது நம்ம இன்னொரு பக்கம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, நாம செய்கிறது நாம நினைக்கிறது எல்லாமே ஒரு பக்கம் வாய்க்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் என்பதை மறந்து விட்டோம் என்று சொன்னால் பிரச்சனை. ஏன் அப்படின்னு சொன்னா, எப்படி ஒரு ஸ்டேஜ்ல நம்ம நினைக்க ஆரம்பிப்போம், இது பாத்தீங்கன்னா எல்லாமே என்னுடைய பலத்தினாலே என்னுடைய ஞானத்தினாலே நடக்கிறது என்று சொல்லி நம்மளை அறியாமே நம்ம நினைக்க ஆரம்பித்துவிடும். அதனால இதுல நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமான ஒரு மனுஷனுடைய சைக்காலஜி அதுல காணப்படுது. தெய்வ பயம் எவ்வளவு முக்கியம், எல்லாம் நல்லபடியா நடக்கும்போது தெய்வ பயம் என்பது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது என்ன பண்ண முடியும், அதுல அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவனுக்கு அறிவு இல்லையா, வேத அறிவு இல்லையா இப்படிலாம் பாத்தீங்கன்னா, நோ, நிச்சயமாக நல்ல ஞானம் உண்டு. ஏன்னா இவனுடைய தகப்பனும் ஒரு நல்ல ராஜா, இவனுடைய தகப்பனும் ஒரு நல்ல ராஜாவாய் காணப்பட்டான். சரியா? இவனுடைய தாயை குறித்தெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, இவனுடைய தாய் பெற்றாள் அப்படிலாம் வாசிக்கிற ரீசன் என்னன்னா, ஒரு நல்ல ஒரு தாய் பாத்தீங்கன்னா இவனுக்கு காணப்பட்டாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தும் ஒரு மனுஷன் இப்படி ஆகிறான் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு காணப்படுகிற நமக்கு அதுல ஒரு லெசன் காணப்படுது. நம்மள கர்த்தர் அப்படியே பிளஸ் பண்ணி உயர்த்திட்டே போறாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்,
இன்னும் அதிகமாக பயபக்தி உள்ளவர்களாக நம்ம காணப்படணும். இல்லைன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அது எப்படி போய் நிக்குது அப்படின்னா, கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்கிறதற்கு ஏதுவாக அந்த காரியம் காணப்படும். அப்ப அந்த நேரத்துல யார் வந்து தடுத்தாலும், பிரதான ஆசாரியனும் 80 பேரும் வந்து தடுக்கிறாங்க. அவனுக்கு என்ன பண்ணா, அவங்க மேல என்னதான் வருது? கோபம்தான் வருதே ஒழிய கர்த்தர் வந்து உணர்த்தி காண்பிக்கிறாரு, நம்ம செய்யக்கூடாத வேலையை நம்ம செய்யறோம் அப்படின்ட்டு அவனுக்கு தோணவே இல்லை. அதுக்கப்புறம் கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அவனை பனிஷ் பண்ணதுக்கு அப்புறம்தான் அந்த உணர்வு வருது. அவனை வெளியில எல்லாம் கொண்டு போகவே முடியல. அவனே தான் என்ன பண்றான், அவனே வந்து வெளியில போறதுக்கு அவசரப்படுகிறான். என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்மளை அடிக்கிறாங்க, இனி நம்ம நீங்க நிக்க கூடாது அப்படின்ட்டு வேகமா அங்கிருந்து என்ன பண்றான், வெளியில போறான். ஆனப்படினால அவர்கள் கொண்டு போறாங்க, இல்லைன்னா அவனை வெளியில கொண்டு போய் இருக்க முடியாது. சரி, ஓகே, இதுல நிறைய வந்து படிக்க வேண்டியதான காரியங்கள் நமக்கு இருக்குது. நம்ம இவனை மாதிரி நம்ம ஆசீர்வதித்து உயர்த்தெல்லாம் படலை. நம்ம சிறுமையிலிருந்து அப்படி உயர்த்தப்படும் பொழுது நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்கிறதான ஒரு செய்தி நமக்கு இதுல கிடைக்குது. சரி, 6வது வசனம் திரும்ப எங்க வந்தாச்சு? 2 ராஜாக்கள் 15:6. அசரியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதி இருக்கிறது. சூப்பர்ல, அங்க ரெஃபர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்துட்டோம். 7வது வசனம். அசரியா தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்திலே அவன் பிதாக்கள் அண்டையில அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அதாவது டிஃபேக்டோ லீடராக காணப்பட்டதான வந்து இப்போ வந்து ரியல் லீடராகவே வந்து என்ன பண்ண, சிங்காசனத்துல யோதாம் உட்கார்ந்தாச்சு. யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 38ஆம் வருஷத்திலே எரோபேயாமின் குமாரனாகிய சகரியா, அங்க நார்தன் கிங்டத்துல சகரியா இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 6 மாதம் ராஜ்யம் பண்ணி தன் பிதாக்கள் செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபேயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. எரோபேயாம், ஃபர்ஸ்ட் எரோபேயாம் இருக்கார்ல, அவருடைய பாவத்தை விட்டு விலகாம அவன் வந்து காணப்பட்டான். 11வது வருஷம். சகரியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கு. திரும்ப நீங்க போனீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க நாளாகம புஸ்தகம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் திரும்பவும் போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, இஸ்ரவேலின் நாளாகமும் யூதாவின் நாளாகமும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் குரோனாலஜிக்கலா இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா தனியா இஸ்ரவேலின் நாளாகம புஸ்தகம் யூதாவின் நாளாகம புஸ்தகம்னு நிச்சயமா இருந்திருக்கும் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏன்னா இது கம்ப்ளீட்டா வேற கிங்டம், இது வேற கிங்டம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை குரோனாலஜிக்கலா ரெண்டுத்தையும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. 10வது வருஷம். யாப்பேசின் குமாரனாகிய சல்லூம் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி, இது வந்து அங்க இஸ்ரவேல் தேசத்துல நடக்குது, நார்தன் கிங்டத்துல. யாப்பேசின் குமாரனாகிய சல்லூம் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ஜனத்தின் முன்பாக அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சகரியாவின் மற்ற வர்த்தமானங்கள், சகரியா தான் வந்து யெகூனுடைய 4வது சந்ததின்னு நினைக்கிறேன். சகரியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. உன் குமாரர், இங்க இருக்கு பாருங்க, உன் குமாரர் 4ஆம் தலைமுறை மட்டும் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் யெகூவோடே சொன்ன வார்த்தை இதுதான், அப்படியே ஆயிற்று. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், யெகூட்ட ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார், அப்படி ஒரு வாக்கு தத்தத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார். 4 சந்ததியார் அப்படி சிங்காசனத்துல வீற்றிருப்பாங்க அப்படின்னு சொன்னபடியே என்ன பண்ணுங்க, அந்த 4 சந்ததி வந்து யாரோட முடியுது அப்படின்னு சொன்னா சகரியா அப்படின்றதான இஸ்ரவேல் ராஜாவோட அது நிறைவேறுது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறிடுச்சு. யூதாவின் ராஜாவாகிய உசியா. அப்ப இதெல்லாம் இந்த புத்தகத்தெல்லாம் எழுதினவங்க கர்த்தர் சொன்னதான வார்த்தைகள் எல்லாம் ஞாபகம் வைத்து முன்னே எழுதினத காரியங்கள் எல்லாம் படித்திருந்தபடினாலே அவைகள் நிறைவேறும் போது அவங்களால கோட் பண்ணி என்ன பண்ண முடியுது, இது வந்து அங்க சொன்னது இங்க நிறைவேறிடுச்சு அப்படின்ட்டு எழுதி காமிக்கிறாங்க. அப்ப அதனுடைய முக்கியமான பர்பஸ் நீங்க அதில் புரிந்து கொள்ளணும். ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இதை வாசிக்கிறவர்கள் தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி இதை வாசிக்கிறவங்க அறிந்து கொள்ளும்படியாக தான் அது வந்து பாத்தீங்கன்னா அப்படி சுட்டி காண்பிக்கப்படுகிறது. 13வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் 39ஆம் வருஷத்தில் யாப்பேசின் குமாரனாகிய சல்லூம் ராஜாவாகி சமாரியாவில் 1 மாதம் அரசாண்டான். அப்ப இந்த அமத்சியாவின் குமாரனாகிய அசரியாவின் பேர் தான் உசியாவா அப்படின்றதுக்கு இந்த அதிகாரத்திலே வந்து அந்த ப்ரூஃப் காணப்படுது. உசியா என்பது அவனுடைய மற்றொரு பெயர். 14வது வசனம். காதியின் குமாரனாகிய மெனேகேம் திர்சாவிலிருந்து சமாரியாவுக்கு வந்து யாப்பேசின் குமாரனாகிய சல்லூமை சமாரியாவிலே வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்.
சல்லூமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த கட்டுப்பாடும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அங்கே போகும்போது பார்க்கலாம் இந்த காரியங்கள் ஏதாவது டீட்டெயில் அவனை குறிச்சு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அப்போது 16வது வசனம், அப்போது மெனேகேம் திப்சா பட்டணத்தையும் அதில் உள்ளவைகளையும் திர்சா தொடங்கி அதன் எல்லைகளையும் முறியடித்தான். அவர்கள் தனக்கு வாசலை திறக்கவில்லை என்று அவர்களை வெட்டி அவர்களுடைய கர்ப்பவதிகளை எல்லாம் கீறி போட்டான். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்ரேல் ராஜா பண்ணுவானா அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கேள்விப்படுறோம். 17 யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 39ஆம் வருஷத்தில் காதியின் குமாரனாகிய மெனேகேம் இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 10 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி அவன் தன் நாட்களிலெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அந்த பக்கம் தொடர்ந்து எல்லா ராஜாக்களுமே கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை அவர்கள் செய்து கொண்டே வருகிறார்கள். ரொம்ப ரொம்ப ரேரு. கொஞ்சம் நல்லவனா இருக்கிறவங்க கூட அந்த பக்கம் ரேர். இது ஏன் எடுத்தது? இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு 6 மாசத்துல இன்னொருத்தன் அவனை வெட்டி போட்டுடுறான். கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட் டைம் தான் அவர்கள் அரசாட்சி பண்றாங்க. எரோபியாம் 2ஆம் எரோபியாம் தான் ரொம்ப வருஷம் அரசாட்சி பண்ணான். தேசம் செழுமையா இருந்தது, இஸ்ரேல் தேசம் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த ராஜாக்கள் எதற்காக ஒருவன் கட்டுப்பாடு பண்ணி எழும்பி அந்த ராஜாவை கொண்டு போடுகிறான் அப்படின்னு சொன்னா, இவன் ராஜாவா இருக்க தகுதி இல்லாதவன் அப்படின்றதான காரணத்தினாலதான் கொண்டு போடுறாங்க. கர்த்தருக்கு பயப்படலை, இது வாட் எவர் ரீசன். ஆனா அடுத்து வருகிறவனும் என்ன பண்றான், அதே மாதிரிதான் இருக்கிறான். அப்ப இஸ்ரவேல்ல இதுதான் பாக்குறீங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த ராஜா சரியில்லை அப்படின்ட்டு தான் அவனை கொண்டு போட்டு இன்னொருத்தன் வரான் அந்த இடத்துக்கு, பவர்ஃபுல்லான இன்னொருத்தன் வருகிறான். ஆனால் வருகிறவன் பாத்தீங்கன்னா அவனை மாதிரியே தான் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான் அப்படின்னு சொன்னா என்ன பிரயோஜனம் இல்ல? அதை அந்த பக்கம் நீங்க அதிகமாக பார்க்கிறீங்க. 18வது வசனம் பாருங்க, அது எப்படி போட்டிருக்கு. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாதிருந்தான். அப்படியே அதே அந்த பாவத்தை கொஞ்சம் கூட மாறாம அப்படியே செய்கிறவனா கண்டினியூ பண்றவனா இருந்தான். அது விக்கிரகாராதனை பாவம் தான், யெரொபெயாம் பாவம் அப்படின்னா. 19 அசீரியாவின் ராஜாவாகிய பூல் தேசத்திற்கு விரோதமாக வந்தான். அப்போது மெனேகேம் பூலின் உதவியினால் ராஜ்ய பாரத்தை தன் கையில் பலப்படுத்தும் பொருட்டு அவனுக்கு 1000 தாலந்து வெள்ளி கொடுத்தான். இந்த பணத்தை அசீரியாவின் ராஜாவுக்கு கொடுக்கும்படி மெனேகேம் இஸ்ரவேலில் பலத்த ஐஸ்வர்யவான்களிடத்தில் ஆள் ஒன்றிற்கு 50 வெள்ளி சேக்கல் தண்டினான். அப்படியே அசீரியாவின் ராஜா தேசத்திலே நிற்காமல் திரும்பி போனான். இப்படி அவனுக்கு ஒரு பெரிய பண மூட்டையை கொடுத்து அசீரிய ராஜாவை திருப்பி அனுப்புறதுக்கு என்ன பண்ணான், இந்த இஸ்ரவேல் ராஜாவாக்கிய இந்த மெனேகேம் இப்படி ஒரு காரியத்தை பண்றான். என்ன பண்றான், இஸ்ரவேல் தேசத்துல ஐஸ்வர்யவான்களா காணப்படுறவங்கள்ட்டெல்லாம் 50 வெள்ளி சேக்கல்ல தண்டினான்னா என்ன பண்ணான், கேட்டு வாங்கினான். அப்ப இப்ப தேசம் எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க. மெனேகேம் தான் ராஜா. ஆனாலும் இந்த ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் யார் யார்கிட்டலாம் 50 வெள்ளி சேக்கல் வாங்கினானோ அவன் சொல்றதெல்லாம் இந்த ராஜா இப்ப கேட்கணும்ல. இப்ப நீங்க இது இப்பெல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, தேசத்தை இந்த கட்சி ஆளுது அந்த கட்சி ஆளுதுன்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் பேக்ரவுண்ட்ல அல்லது ஷேடோவா பவர்ஃபுல்லா இருக்கிறது சில பிஸ்னஸ் மேன்க இருப்பாங்க. ஏன் அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய அரசாட்சியை தக்க வைத்துக்கொள்ள இல்லை எலெக்ஷன்ல நிக்கணும்னா கூட என்ன பண்ணணும், நிறைய பைசா செலவு பண்ணணும். இதுக்கு எங்க பைசா வாங்குவாங்க அப்படின்னு சொன்னா, எத்தனையோ கோடிகள் வேணும் இல்லையா. மற்ற கண்ட்ரிஸ்னா மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் வேணும். இதெல்லாம் யார் கொடுப்பா அப்படின்னு சொன்னா, நிறைய பணம் இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இதை கொடுப்பாங்க. இதெல்லாம் ஓப்பனா நடக்காது, ஆனா நடக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, எலெக்ஷனுக்காக அந்த காரியத்தை என்ன பண்ணுவாங்க, அவர்கள் செய்வாங்க. நிதி திரட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, திரட்டுவாங்க. இது இல்லீகல்லாம் கிடையாது. என்ன பண்ணலாம், எலெக்ஷன் நிதி என்ன பண்ணலாம், திரட்டலாம். அப்ப இவ்வளவு பணத்தை கொடுக்கறதான அவர்கள் அந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் ஓப்பனா இருக்காது, பேக்ரவுண்ட்ல தான் அந்த கோரிக்கைகள் இருக்கும். அப்ப ஆட்சியில் இருக்கிறவங்கள அவங்க ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணி காரியங்களை நடத்த முடியுமா அப்படின்னா, யூஎஸ்ல இருந்து இந்தியா வரைக்கும் எங்கேயும் என்ன பண்ணும், இந்த காரியம் நடக்கும். அப்போ இதுக்கு எங்க சாட்சி பார்க்குறோம், நம்ம மெனேகா மேபி பாத்தீங்கன்னா இது ஃபோர் ரன்னரா தெரியல. ஆனா எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ராஜா உட்கார்றான், அவனால மாத்திரமே கர்த்தரை சார்ந்து அவன் மாத்திரமே அந்த காரியத்தை செய்ய முடியல அப்படின்னு சொன்னா, அவன் மற்றவர்களுடைய
கரத்தை சார்ந்துதான் அதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அவர்கள் சொல்லுகிற காரியத்தை செய்துதான் ஆகணும். இல்ல யார் யார் என்ன கேட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமா கேட்டிருப்பாங்க. என்னன்னா இன்ஃப்ளூயன்ஷியல் பார்ட்டியா இருந்திருப்பாங்க. இது என்ன ரோமன் கிங்டத்துல கூட இது காணப்பட்டுச்சு. ரோமன் கிங்டத்துல கூட சீசர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வர்றதற்கு அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானவர்களா காணப்படுவாங்க. நீங்க ரோமருடைய அந்த சரித்திரத்தை எடுத்து வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு தெரியும். 22வது வசனம், மெனேக்காம் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய பெக்காக்கியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 50ஆம் வருஷத்தில் மெனேகேமின் குமாரனாகிய பெக்காக்கியா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகவில்லை. ஸோ இந்த வார்த்தைகள் தொடர்ந்து ரிப்பீட் ஆகிட்டு வருகிறதுக்கு காரணம் உண்டு, அதை நம்ம கவனிக்கணும். 25, ஆனாலும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் அவனுடைய சேர்வைக்காரன் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கீலேயாத் புத்திரரில் 50 பேரை கூட்டிக் கொண்டு அவனையும் அர்கோபையும் ஆரியேரையும் ராஜாவின் வீடாகிய அரண்மனையிலே சமாரியாவில் வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இப்படி நடக்குது அங்க. அடுத்து 26வது வசனம், பெக்காக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. என்ன பண்றது, என்னதான் அறிந்து கொள்கிறோம்? ஒரு லைன்ல வந்து அந்த காரியங்கள் முடிக்குது. என்ன அப்படின்னா, இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அந்த சோ யெரொபெயாமுடைய பாவத்தை விட்டு மாறாம 2 வருஷமா இருந்தாலும் சரி 20 வருஷமா இருந்தாலும் இப்படியே வந்து ஆட்சி பண்ணோம் அப்படின்றதுதான் அதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டியதான, அண்டர்லைன் பண்ண வேண்டியதான பாயிண்ட். 27, யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 52ஆம் வருஷத்தில், 52ஆம் வருஷம் தான் லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன் இந்த யூதாவின் ராஜாவாகிய அசரியாவுக்கு. ஏன்னா அப்படிதான் நம்ம பார்த்தோம் முன்னாடி சம்மரைஸ் பண்ணும்போது. அவருடைய குமாரனாகிய ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 20 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி, அப்போ 20 வருஷம் அவன் வந்து ராஜ்யபாரம் பண்றான்னா அவன் ஒழுங்கா பண்ணியிருக்கலாம். ஆனா அவன் என்ன பண்றான், 28ல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. 29, இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களில் அசீரியாவின் ராஜாவாகிய திக்லாத் பிலேசேர் வந்து ஈயோனையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் எனோவாகையும் கேதேசையும் ஆத்சோரையும் கீலேயாத்தையும் கலிலேயாவாகிய நப்தலி தேசம் அனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசீரியாவுக்கு கொண்டு போனான். நீங்க புதிய ஏற்பாட்டில் நப்தலி தேசம், கலிலேயாவில் நப்தலி தேசம்லாம் நீங்க வாசித்துருவீங்கல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த கலிலேயால காணப்படுற இதெல்லாம் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா புறஜாதிகளுடைய தேசம் அப்படின்ட்டு யூதாவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஏன்னா அங்க இருக்கிறவங்கலாம் இவன் அசீரியாவுக்கு கொண்டு போயிட்டு அங்க இருக்கிறவங்கலாம் இங்கே கொண்டு வந்து அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டான் இந்த அசீரியா ராஜா. ஆனபடினாலே பின்னாட்களில் வந்து யூதால காணப்பட்டவர்கள்லாம் எப்படிதான் யோசித்தாங்க, அவங்கலாம் அது புறஜாதிகளுடைய தேசம் அப்படின்ற மாதிரி. நப்தலி எல்லாம் இஸ்ரவேல் கோத்திரத்துல ஒண்ணு. ஸோ அது வந்து அந்த டீட்டெயில் வந்து இதுல இருக்கு. 30வது வசனம், ஏலாவின் குமாரனாகிய ஓசேயா ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை உசியாவின் குமாரனாகிய யோதாமின் 20ஆம் வருஷத்திலே வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பெக்காவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவின் 2ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் குமாரன் யோதாம் ராஜாவானான். இந்த பக்கம் வந்து உசியா மரணத்துக்கு அப்புறம் யோதாம் வந்து ராஜாவாகிறாரு. அவங்க அப்பாவுடைய கடைசி நாட்கள்லயே ராஜாவா தான் அவர் வந்து இருக்கிறாரு. அரண்மனை விசாரிப்புக்காரனா இருந்து ராஜாவா அவர் நியாயம் விசாரிக்கிறது அப்படின்னு வாஸ்தவம். இப்போ வந்து அவர் பெர்மனண்டா ராஜாவாகிறாரு. அவன் ராஜாவாகிற போது 25 வயதாக இருந்து எருசலேமிலே 15 வருஷம் அரசாண்டான். சாதோக்கின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் எருசாள். இஸ்ரவேல் ராஜாக்களுக்கு இந்த மாதிரி தாயின் பேர்லாம் போட்டிருக்கா பாத்தீங்களா, ரொம்ப ரேர் இல்ல. அப்போ இதுல வந்து விஷயம் இருக்கு, தாயின் பேரை வந்து சொல்றது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இருக்கு. 34, அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் செய்தான், மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. சும்மா இப்படி போட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து விஷயம் இருக்குல்ல.
அப்போ ஒவ்வொரு ராஜாவுக்கு இந்த முடியும் போதும், அதாவது நல்ல ராஜா நல்ல ராஜா அப்படின்ட்டு யூதால சொல்லிக்கிட்டே வராங்க. யோவாஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வரிசையா 4 ராஜாக்கள் சொல்லிட்டாங்க. 4 பேரும் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார்கள். ஆனாலும் வந்து எப்படி அப்படின்னு சொன்னா, அவன் தகப்பனை போலதான் செய்தாங்க, தாவீதை போல அப்படின்ட்டு சொல்லல. அதே நேரத்துல மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். இவன் கர்த்தருடைய ஆலயத்தில் உயர்ந்த வாசலை கட்டினான். அந்த மேடைகளை இடிச்சா தானே ஜனங்க வந்து ஆலயத்துக்கு பலியிட வருவாங்கல்ல. அதனால அங்கங்க மேடைகளை வைத்து கர்த்தருடைய பெயர்ல என்ன பண்றாங்க, பலிகளை வந்து செலுத்துறாங்க. இது வந்து கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு காரியமாய் காணப்பட்டுச்சு. ஆனா ஒரு காரியத்தை அவன் செய்யறான். என்ன அப்படின்னு சொன்னா, 35ஆம் வசனத்துல கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், இவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினான் என்று சொல்லி இந்த யோதாம் என்கிற ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். யூதா ராஜா. யோதாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அந்நாட்களிலே கர்த்தர் சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீனையும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவையும் யூதாவுக்கு விரோதமாக அனுப்ப தொடங்கினார். யோதாம் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்தபின் தன் தகப்பனாகிய தாவீதின் பட்டணத்திலே தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஆகாஸ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஆகாசுடைய மகன் தான் எசேக்கியா ராஜா. ஆகாஸ் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு மேலே காணப்பட்ட ஒரு 4 யூதாவின் ராஜாக்களை போல நல்லவனா இல்லை. ஆகாசை குறித்து வேற என்ன எங்க பாக்குறோம்? இப்ப ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, உசியா மரணம் அடைந்த போது மோஸ்ட்லி ஏசாயா வந்து ரொம்ப அப்செட்டா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். கர்த்தர் வந்து அப்பதான் அந்த தரிசனத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, காண்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏசாயா 9ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது 10ஆம் வசனம் பாருங்களேன். உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் 7ஆவது அதிகாரம், ஏசாயா 7ஆம் அதிகாரம். உசியாவுக்கு அப்புறம் உசியாவினுடைய குமாரனாகிய யோதாம் வந்தா, யோதாமுடைய குமாரன் ஆகாஸ் ராஜாவாயிட்டாரு. ஆனா ஏசாயா தான் வந்து யூதாவில் பெரிய தீர்க்கதரிசி. அப்ப அந்த நாட்களில் நடந்த காரியங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா 10ஆவது வருஷத்துல ஆகாசிட்ட இடைபெடுறாங்க. நம்ம ஏசாயா மூலமா தான். பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்திலாகிலும் உன்னதத்திலாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னான். பயங்கர இன்ட்ரெஸ்ட். என்ன அப்படின்னு சொன்னா, இப்பதான் இந்த வார்த்தையை சொல்லுவார் ஆண்டவர். அப்போது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போகாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ, அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்கிறதான காரியம் எந்த நாட்கள் அறிவிக்கப்பட்டதுன்னா, ஆகாஸ் என்கிறதான பொல்லாத யூதாவின் ராஜாவினுடைய நாட்கள்ல அந்த காரியம் வந்து சொல்லப்பட்டுச்சு தீர்க்க தரிசனமாக. ஸோ அதனால இந்த பேரெல்லாம் நீங்க வந்து அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதை படிக்கும் போது பயங்கர சிரிப்பா வரும். இருந்த யூதா ராஜ்யங்கள்ல இப்ப நடுவில் இவன் தான் கொஞ்சம் மோசமானவன். இவன்கிட்ட போய் ஒரு அடையாளத்தை நீ கேளு, அவன் சொல்றான் நான் ஆண்டவரை பரீட்சை பார்க்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப நல்ல மாதிரி பேசுறான். சரி, ஓகே, ஏதாவது கேள்வி இருக்கா?